ஹலோ மக்களே, நம்ம பார்க்க போகிறது பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா தான். ஸோ இதில் வந்து நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸு நம்ம ஸ்கின் பார்த்து இது பண்ண தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நம்ம மேப் மோடு ஒன்று டவுன்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை எப்படி இருக்குன்னு தான் டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ நல்லாவே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சவுண்ட் உங்களுக்கு இதாகும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே. ஸோ ஃப்ரண்ட் ரோட்டில் எப்படி இருக்குது நம்ம கவர்மெண்ட் பஸ் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது பாட்டு வந்து போடலாம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு டர்ன் நம்மளோட இதில் ஃபஸ்ட்டே ராரியை கொண்டு வந்து ஒரு 80 கணக்கு கொடுத்து நம்ம தான் ஆக்சுவலி தப்பாக வரணும். சரி பரவாயில்ல, சொல்லுவோம். ரசா பணமா பொறோம் வந்துட்டே இருக்காங்க. ஸோ இன்னும் நம்ம வீடியோ ஓகே பரவாயில்ல, அங்கிட்டு கவரில் இன்னும் நம்ம வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே சேர்ந்து அந்த பெல் ஐக்கானு பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியன் இதில் வந்து நான் இந்த இது ஃபுல்லாக சவுண்டு ஃபுல்லாக இது பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம பேசுகிற ஒன்றும் கேட்கல. ஸோ அதனால தான் சவுண்டு ஃபுல்லுமே கம்மி பண்ணிட்டேன். மீட்டில் போட்டேன்னு சொல்லுவோம். ஓகே, நம்மளோட செகண்ட் டர்ன். என்னடா இங்கே நிற்கிற, புட்டுக்குச்சா எப்படி அதுக்குறே அண்ணன் முன்னாடியே வரணுங்கிறது. நீ இங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியுது. ஓ, இவனாட்டு நீ நிற்கிறியா? இவங்க இப்படி பசங்க பற்றி சொன்னாமல் எங்கே போவேன்? கண்ணு குருடு போலாங்கணும். எல்லா பக்கத்தில் இருக்கிற ஃபர்ஸ்ட் கம்பி குறையுமா தெரில. உன்னை நம்பி எத்தனை பேர் வந்துப்பாங்க, நீயே சொல்லு. சரி, இதுதான் ஒன்று மேப்பு. இதை பார்க்க நம்ம ஊரில் இருக்கிற மேகமலை மணிக்கே இருக்குது. ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து இதான் மேப்பு. 78 பெண்டு இருக்குது. 78 பெண்டுன்னு நம்பர் சொல்ல, அத்தனை பெண்டு போட்டு வச்சுருக்கேன் கண்ணா பின்னான்னு. எங்கே வண்டி குப்பை இருக்கா அவ்வளோ போடும். அண்ட் நம்ம லைட்டிங் வந்து நல்லா இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. என்னோட 100 அடியில் என்னென்னு போகுது. ஓகே, நான் சொன்னது கேமில் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளோட அப்பா மிஸ்ஸு அவனை கூட்டணும். கடைசியில் நம்ம போய் போஸ்ட் மரத்தில் இது பண்ணியிருப்போம். சரி, ஒன்று எத்தனை 4வது. ஓகே. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ நாடி வாய்ஸ் ஒன்று எப்படி இருக்குங்கிற சொல்லுங்கள். ஸோ நானே வீட்டில் வந்து மைக் ஒன்று ரெடி பண்ணேன். ஸோ குவாலிட்டி நல்லா இருக்கா என்ன இருக்குங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்மளோட 5th டன். ஓகேங்களா? ஸோ மெதுவாக அடப்பாவையில ஏன்டா முன்னாடி இத்தாண்டாண்டிக்கு நிற்கிற பஸ் கூடமா தெரில, ஆனால் பின்னாடியே வந்து இருக்கிறீங்களாடா. ஸோ இந்த மைக்கோட நம்மளோட சென்சரில் ஃபஸ்ட்டு இது பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மைக்கை வந்து யூஸ் பண்ணி ஒரு வீடியோவில் பேசுகிறோம். ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து ஸ்பீடோ மீட்டர் வந்து பார்த்துக்கோங்க எவ்வளோ ஸ்பீடில் போகுதுங்க வண்டி. சும்மா 100ல் போகும். இப்போ போயிருக்கிறது என்னமோ 50ல். சரி விட. ஸோ அடுத்து நம்ம இதை மட்டும் பெல்லில் வைப்போம். அப்போ இதை மட்டும் பெல்லில் வச்சோன்னா நமக்கு இது வந்து 3வது டேனு. இந்த மாதிரி பெரிய டேனை மட்டும் நம்ம வச்சுக்கலாம். நம்பர் ஒன்று கவுண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இது வந்து 3வது டேன். 4வது டேன். ஆமாம், 4வது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒன்று திருப்பிட்டோம். ஸோ 4வது. ஸோ ஒன்று எண்ணிட்டே வாங்க. நான் மிஸ் பண்ணாலும் கூட நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டு நம்ம கவர்மெண்ட் பஸ் நல்லா இருக்கா இல்லை ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிறத அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. என்னடா
ஒரு வீடியோ பண்ணி தப்பாலாம் போஸ்ட் மட்டும் எங்கே கொண்டு வந்து டூஸ்டியாக போய் போஸ்ட் மரம் ஒரு கேடு. ஆமாம், இங்கே வில்லேஜே இல்லையே, அப்புறம் இருக்கு போஸ்ட் மரம். அட பாருங்களா, உங்கள் நேச்சருக்கு அளவே இல்லையா? இவ்வளோன்னு கொண்டு வந்த நீங்கள் ஒரு வில்லேஜை கொண்டு வந்துருந்தா கூட ஒத்துக்கலாம், போஸ்ட் கம்பம் இருக்குன்னு. ஒன்றுமே இல்லையாடா? சரி ஓகே, இந்த இடத்து பஸ்ஸுக்கார ஒன்று பார்த்தேன் எல்லா ஓரம் போக மாட்டேன். நான் சீன்ஸ் மாற்றிட்டு வந்தேன். சரி, ஓ ஆல்ரெடி பிரேக் ரவுண்டில் நிற்கிறியா நீங்கள்? நான் கூட வந்துட்டுக்கு ஓகே, நான் கூட வந்துட்டு பஸ் இடிச்சிருவானோன்னு நினச்சிங்க. நல்ல வேலை ஆல்ரெடி பிரேக் ரவுண்டில் இருக்கியா? என்னடா பேசுகிறேன், உளறி இருக்கேன் கைஸ் நான். ஸோ பஸ்ஸு நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுவேன். எங்கிட்ட போகிறேனே. ஸோ ஓகே, மெதுவாக ஓட்டும். ஃப்ரண்ட் வீலையோ ரொம்ப நேரம் போயிருக்கோம். நம்ம பின்னாடி பாருங்கள் எத்தனை ராரி வராங்க. எல்லாம் நம்ம ஃபேன்ஸு கைஸ். ஃபேன்னா சீலிங்கில் சுற்றுற ஃபேனில் நம்மளை பிடிச்சவங்க. விஜய் டைலாக் மாதிரி என்னை பிடிச்சவங்க கோடி பேர் இருக்காண்டாம் அந்த மாதிரி. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் நிறைய வண்டி வருது. ஸோ அம்மா நம்ம தேனை கவுண்ட் பண்ணாமல் விட்டோம். சரி, அது 5, இப்போ ஒரு தேன் வருது. ஸோ இது ஒரு 6வது தேன். நல்ல வேலை ராரிங்க போயிடுச்சு. திரும்ப போட வேண்டாம்னா அடிச்சு தூக்கிட்டு போயிருப்போம். அது வேறு மெத்தட். ஸோ இது ஒன்று நம்ம 6வது தேன், 6வது வளைவு. ஓகே, ஸோ இப்போது நானும் ஸ்பீட் எடுக்கலாமான்னு பார்க்குறேன், எடுக்க முடியல. ஓகே, ஸோ நம்ம இன்டீரியரில் வச்சு ஸ்பீட் எடுப்போம். ஃபஸ்ட்டு கியர்லேயே இவ்வளோ நேரம் போய்க்கிருக்கீங்க. ஐயோ, அங்கே பாரு லூஸு கம்மத்தானே எங்கிட்டு கூடி வரேன்னு பாரு. ஐயோ கரெக்டாக அப்பா, அங்கே போகிறேன் அங்கே போகிறேன். நல்ல வேலை போயிட்டேன். ஓகே, ஐயோ அப்போ ஒரு செகண்ட் பார்த்து வர மத்தியாடா லூஸு கம்மி அனுப்பல. சீரியஸ் பண்ணிட்டுறாங்க. வண்டு நீடான்னு திட்டுறியா? ஓகே, அப்படியே மெதுவாக திருப்போம். நல்லா ப்ரோ பிளேயர், அழகாக திருப்புவேன். சொன்ன மாதிரி அழகாக திருப்பிட்டேன். பார்த்தீங்களா, ஐ எம் ப்ரோ பிளேயர் கைஸ், ப்ரோ பிளேயர். அதுக்கு எனக்கு ஃப்ரீ ஃபயர் விளாட சொல்லாதீங்க, அதெல்லாம் விளாட தெரியாது. ஸோ ஓகே, இந்த மேப் ஒரு லிங்க் ஒன்று நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கொஞ்சம் சத்தம் கேட்கும், ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ ஒன்று நம்ம போகலாம். ஸோ ஸ்பீடு ஒன்று பார்த்தீங்கன்னாலே தெரியும், 100ல் போய்க்கிருக்கோம். அடுத்த பெண்டு ஒன்று வந்துடுச்சு, கொஞ்சம் லேகும் ஆகுது கூடயே சேர்ந்து. என்ன பண்ண போகிறேனோ. ஓகே, இப்போ லேக் ஆகிடுச்சு, அப்பப்போ லேக் ஆகிருக்கு நமக்கு. ஸோ பர்ஃபெக்டாக ப்ரோ பிளேயர்னால் கொஞ்சம் அதுக்குன்னு எவ்வளோ போகக்கூடாது. சரி பரவாயில்ல, கொஞ்சம் ரைட்டு போய் லெஃப்ட்டுக்காக எடுக்கணும், லெஃப்ட்டு வளையணும். லெஃப்ட்டு அதே ரைட்டு வளையணும்னா கொஞ்சம் லெஃப்ட்டுக்காக போய் ரைட்டுக்கு எடுக்கணும். எப்படி பார்த்தீங்களா ப்ரோ பிளேயர்னாலும் அதுக்குன்னு ரொம்ப உள்ளே போயிடக்கூடாது. இவன் வேறு ஒரே நில்லுடா, நீ எப்படினாலும் பிரேக் டவுன் ஆகவே போகிறேன். அதுக்கு ஒழுங்காக நின்றுட்டே வந்துக்கலாம். சரி ஓகே, ஸோ இப்போ ஒன்று அது ஒன்றும் இல்லை, நம்ம அக்காரன் வந்துட்டு போனவங்க. ஸோ அது ஒரு லூஸு. இவங்க வேறு சும்மா உட்காந்து இதை வேறு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே அவ்வளோ இடம் இருக்குது, திரும்பிட்டு போக வேண்டிக்கிறேன். நான் முட்டிகிட்டே கிடப்பாங்க எறும்பாடு மாதிரி. இப்போ நம்ம வேறு பேசிக்கிறோமா, பாப்பா சீக்கிரமா
நம்ம வாயே இந்த வாய் கைஸ் சிகிட்ஸ் வண்டி சிகிட்ஸ். ஸோ என் வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேன் நான். வர வழியே இல்லை, இப்போ போய் தான் ஆகணும். இப்போ ஒன்று லோட் ஆகிட்டு இப்போ இன்னும் நம்ம வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம வீடியோ பார்க்குற பாதி பேர்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட 97% பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே தான் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் இன்னொன்று விஷயம் என்னென்னா லைக்கும் கூட சேர்ந்து பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு 10 பேர் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணாமல் போயிடுங்க. ஸோ அதையும் சேர்ந்தே பண்ணிடுங்க. ஸோ ஓகே, எதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லல. ஸோ ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த பாட்டில் பார்க்கலாம். 100 பை ஃப்ரம் ஆன்லைன். வர வழி இல்லை, லோட் ஆகிட்டே இருக்கு, முடிச்சிட வேண்டியது.